வெரி குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 11th ஸ்டாண்டர்டோட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நடந்து முடிஞ்ச கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு முன்னாடி இயர்ஸில் கேட்ட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இந்த கம்பல்சரி அதெல்லாம் தவிர எல்லாமே வந்து புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த இயர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் எழுதுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ரொம்பவே டஃப்னஸ், ரொம்பவே குழப்பி கேட்ட மாதிரி புக் பேக்ல இருந்து கேட்ட இல்லாமல் புக்கின் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டது எதுவுமே கிடையாது. எல்லாமே புக் பேக் தான். மேக்ஸிமம் படிச்சிருந்தா 80+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதாவது 70 மார்க்ஸுக்கு நீங்கள் 60+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நல்லா படிக்கிற பசங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 50+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 30 மார்க்ஸோட சேர்த்து 80 மார்க்ஸ் வந்து இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க, இன்னைக்கு எழுதின கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சரோட ஆன்சர் கீஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மெயின் மெமரி. ஸோ மெயின் மெமரி எதை சொல்லுவாங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை தான் சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஸ்கி கீயோட ஆஸ்கி கீ வேல்யூ எதுக்கானதுன்னா பிளாங்க் ஸ்பேஸோட ஆஸ்கி கீ வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 32. தேர்ட் ஒன் வந்து ரிஸ்க் ப்ராசஸர். இதில் கொடுத்துருக்கிறதுல ரிஸ்க் ப்ராசஸர் எது அப்படின்னா பென்டிஎம் 2 தான் ரிஸ்க் ப்ராசஸர். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா லினக்ஸில் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணுற ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எதுனா EXT2. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா விச் மெனு கண்டெய்ன்ஸ் நம்பரிங் ஆப்ஷனா ஃபார்மேட் மெனு. சிக்ஸ்த் ஒன் வந்து இந்த ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்முலா படி பார்க்கும்போது +A1 இந்த சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா பவர்னு அர்த்தம். ஸோ அப்போ A1 வேல்யூவும் B2 வேல்யூவும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ A1 வேல்யூ என்னது 25, பவர் 2 அப்படின்றது 625. ஸோ ஈஸியான ஆன்சர் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 625 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சரு. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா விச் இஸ் த ஷார்ட்டஸ்ட் கீ. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா விச் இஸ் த ஷார்ட்கட் கீ டு வியூ த ஸ்லைட் ஷோ இன் இம்ப்ரெஸ் அப்படின்னா F5. F5 தான் அதுக்கான ஷார்ட்கட் கீ இந்த ஸ்லைட் ஷோ பண்ணுறதுக்கு. அண்டு எயித் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் ஹாட்ஸ்பாட் வந்து எந்த டைப் ஆஃப் நெட்ஒர்க் சர்வீசஸ் அப்படின்றது ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் டைப்போடது. நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரக்சரல் டேக் எது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரக்சரல் டேக் மொத்தமாக 4 டேக்ஸ், அதாவது HTML, ஹெட்டு, டைட்டிலு, பாடி, இந்த 4மே ஸ்ட்ரக்சரல் டேக். இந்த 4த்துல எது இருந்தாலுமே நீங்கள் கரெக்ட் பண்ணணும். புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTMLனு கொடுத்துருப்பாங்க. இந்த 4மே தான் வந்து புக்கின்ல கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. அதர்வைஸ் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எழுதிடலாம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்காக யூஸ் பண்ணுறது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா மெயின் டேக்காக இருக்குது. அப்போ இதுவே டிக் பண்ணிடலாம். இதுதான் இதுக்கான ஆன்சர். 10th ஒன் பார்த்தீங்கன்னா டு கிரியேட் இன்டர்னல் லிங்க் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அட்ரிபியூட் ஷுட் பி யூஸ்னா நேம் லிங்க். நேம் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறது தான் நம்ம இன்டர்னல் லிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எக்ஸ்டர்னல் லிங்க்குக்காக H ரெஃபரன்ஸ் டேக் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் லிங்க்னு போட்டிருந்தா H ரெஃபரன்ஸ் டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. 11th ஒன் பார்த்தீங்கன்னா W3C, அதாவது வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம் வந்து எந்த ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணாங்க, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்கன்னா SVG அப்படின்றது. அண்ட் 12th ஒன் பார்த்தீங்கன்னா DHTML. HTML நமக்கு தெரியும், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதில் D அப்படின்றது டைனமிக். ஸோ டைனமிக் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் தான் இதுக்கான ஆன்சர். 13th ஒன் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா. அண்ட் 14th ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பெராமீட்டர் ஒர்க்கர்ஸ். பெராமீட்டரோட வேலை அதோட இது என்னன்னா லோக்கல் வேரியபிளாக செயல்படும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். 15th ஒன் பார்த்தீங்கன்னா சைஃபர் டெக்ஸ்ட்டை வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டாக மாற்றுற கன்வர்ஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டீக்ரிப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ பிளெயின் டெக்ஸ்ட்ல இருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. சைஃபர் டெக்ஸ்ட்ல இருந்து பிளெயின் டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு டீக்ரிப்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து புக் பேக்கு தான், ஈஸி தான். அண்ட் 16th ஒன்லேருந்து 24th வரைக்கும் இருக்கிற 2 மார்க்ஸுமே ஈஸி. எல்லாமே புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. எப்பயுமே வந்து கம்பல்சரியில் ஏதாவது ஒரு ஒயில் லூப் மாதிரி கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பல்சரியிலேயே தியரி மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சைபர் கிரைம் லாஸ்ட் லெசன்லேருந்து ஈஸியாக படித்தா எழுதிடலாம், புக் பேக் தான். அண்ட் ஃபிஷிங்குமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசன்லேருந்தே 2 மார்க் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் எதிர்பார்த்தது தான். அண்ட் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் பண்ணி கொடுத்தது தான் வரும். மேக்ஸிமமாக 95+ ஸ்கோர் பண்ணலாம். ஸோ உங்களோட ஸ்கோர் என்னது அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்டு 3 மார்க்குமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, ஸ்பீடு, இது எல்லாமே கேட்பாங்க. இதுவுமே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அண்ட் நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறதுக்கு 2 வேஸ் என்னது, ஃபைல் நியூ ஓப்பன் பண்ணலாம், இல்லை ரைட் கிளிக்கு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் N கொடுத்து நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷார்ட்கட் கீ அண்டு டைரெக்டாக யூஸ் பண்ணுறது.
27th பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ ஃபார்முலா என்னன்னா ஏவிஜி ஆஃப் ரேஞ்சு A1 to A3 அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சா வேல்யூ வந்து அடுத்த செல்லில் போய் பேஸ்ட் ஆகிடும். அண்ட் 28th பார்த்தீங்கன்னா HTML attributes வந்து என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு எழுதணும். டேக்ஸ் attributes, மெயின் attribute, ஃபார்ம் டேக்ல இருக்கிற மெயின் attribute என்னென்னதுன்னு எழுதணும். அண்ட் 30th வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் எல்லாமே புக் பேக் தான். ஸோ இந்த 36 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்டு இந்த 36 அந்த கம்பல்சரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎஸ்எஸ் ஸ்கிரிப்ட் இல்லைனா HTML மாதிரி கேட்பாங்க. அதுவும் இல்லைனா லூப் ஸ்ட்ரக்சரில் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த கால்குலேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கால்குலேஷன் நமக்கு 5 மார்க்லேயே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க்கும் வந்திருக்கு ப்ராப்ளமாக, 2 மார்க்கும் வந்திருக்கு. ஸோ 5 மார்க்லுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ரோம் கேட்டிருக்காங்க. அண்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரு, டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீசஸ் எல்லாமே எதிர்பார்க்கப்பட்ட ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ 36மே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமு பாயிண்ட் நோட்டட் வைல் கிரியேட்டிங் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது மட்டும் மேக்ஸிமம் படிச்சிருக்க மாட்டீங்க. பட் அதுக்கு பதிலாக இந்த ஆல்டர்னேட்டிவ் இது படிச்சிருக்கலாம். 37th பார்த்தீங்கன்னா லிங்க் என்னது, டைப்ஸ் ஆஃப் லிங்க்கு. அண்டு இது பார்த்தீங்கன்னா டயலாக் பாக்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி வந்து பாப்அப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே படிச்சிருக்க மாட்டீங்க. பட் லிங்க் என்னதுன்னு படிச்சிருப்பீங்க. லிங்க், ஹெட்டர், ஃபூட்டர் அதெல்லாமே படிச்சிருப்பீங்க. 38th பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபைல் அண்ட் ஃபோல்டரை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள், அதாவது ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்னது, வேஸ் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அதுவுமே ஈஸி தான். அண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் லாஸ்ட் லெசன். ஸோ லாஸ்ட் லெசன்ல இருந்து 2 2 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு, ஒரு 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 மார்க் லாஸ்ட் லெசன்ல இருந்துமே மட்டும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1லேருந்து 10 கடைசி லெசன் படிச்சிருந்தாலே நம்ம ஈஸியாக 55 to 65 ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் பேப்பர். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.